மாதேஸ்வரன் மலை காலையில் 6 மணிக்கு அப்படியே அந்த வைப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். மாதேஸ்வரன் மலை தாண்டி மைசூர் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு, கிளைமேட்டு, அந்த மலையை மூடிக்கிட்டு எல்லாம் அந்த மிஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர். அந்த மலையெல்லாம் வந்து அருமை இல்லை. நம்ம மக்கள்லாம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க கொஞ்ச நேரம். நம்ம அப்படியே மோட்டோ விளாக் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். எப்படி சூப்பர் இல்லை? மோட்டோ விளாக் எடுத்துகிட்ருக்கேன். போலீஸ் செக் போஸ்ட் மாதிரி இருந்தது. அல்டிமேட் கிளைமேட். எப்படி போக போகுது பாருங்கள். இப்போல்லாம் கொஞ்சம் மாதேஸ்வரன் மலையில் நீட் பண்ணிட்டாங்க. வெயிலில் வந்து அவ்வளோதான், மண்டை காஞ்சிரும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அற்புதமாக இருக்குது. இப்போ மாதேஸ்வரன் வந்து இந்த மாதிரி 7 மணிக்கு வந்துடணும். நாய்கள் குறுக்கு முறுக்கு நிறைய இருக்குது, பார்த்து போகணும். எதுக்கு மக்கள் நிற்கிறாங்க ஒன்றும் புரியலையே. ஏதோ பணம் கட்டணுமா? நாம் ஏற்கனவே அங்கே கட்டிட்டு வந்துட்டோமே. ஏதோ சண்டை. போகலாமா? போங்கப்பா போங்க. இந்த பேட்சில் ஒரு 10 பேர் நாமக்கல் டீம் அப்படின்னு ஒரு பேரை போட்டு ஒரு 10 பேர், நியாயப்பிரகாரம் 20 பேர். அதில் என்னாச்சுன்னா அவங்களாம் வெளியூர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களாம் முதல் நாளே வந்து நேராக மைசூர் போயிட்டாங்க. நீ போய் அவங்க கூட நாம் சேர்ந்து அடுத்தது நம்ம அந்த குருக்குக்கு போகிறது. இது வந்து மாதேஸ்வரன் மலை டு மைசூர் ரோடு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர் சூப்பர். காட்டுப்பன்றி ஓடுது பாருங்கள். பார்த்துட்டோம்ல ஒரு விலங்கை பார்த்து விட்டோம்ல. அப்படியே புகை போது வருங்க. அப்படியே புகைன்னா மிஸ்ட்டு, பனிப்புகை. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் பைக் ஓட்டினா அவ்வளோ அம்சமாக இருக்கும், அப்படியே ஜாலியாக இருக்கும். இதை விட்டுட்டு மொட்டை வெயிலில் போய் நம்ம மொட்டை வெயிலில் வண்டி ஓட்டுறாங்கிற பேரில்
வேத்து பூத்து காஞ்சி கருவாடை எப்படி இருக்கு பாருங்கள். மழை பெஞ்சு பச்சை பசேல் என்று இயற்கை காட்சிகள். ஏன் நம்ம வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணுற மாதிரியே இருக்குது? ரோடு சரியில்லையா, இல்லை நான் வீடியோ எடுக்கிறதுனாலையா? ரோடு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேறுங்க ரோடு வரும். மாதேஸ்வரன் மலை வரைக்கும் நல்லா இருந்தது ரோடு. இப்போது எப்படி ரொம்ப மோசமாக இருக்கே. கல் நடு ரோட்டில் கல் கிடக்கு. மலைப்பாதை அப்படித்தான் இருக்கும். அவர் வேடிக்கை பார்த்துட்டே வரட்டும். அவர் பின்னால் போனால் நமக்கு இடைஞ்சலாம். அவர் நம்ம பின்னால் வரட்டும். அவர் திடீர்னு பிரேக் அடிக்கிறாரு, திடீர்னு என்னமோ பண்ணுறாரு. நாம் ஒரே மாதிரி ஓட்டலன்னா உடனே டக்குன்னு நாம் கீர் சேஞ்ச் பண்ணி ஓட்டணும் மாதிரி இருக்குது. அதனால் அவர் வரட்டும். நம்ம முதல்ல போவோம். என்னமோ சரியில்லை நமக்கு. வரும்போது மாதேஸ்வரன் மலை வரைக்கும் சும்மா சல்லுன்னு வந்தோம். இப்போ சரியில்லை. ஓகே, இப்போதைக்கு மக்கள் எல்லாம் போகிறாங்க பாருங்க. எப்படி பரிசை கட்டி. ரோடு ரொம்ப மோசம் சாமி. இந்த மலைப்பாதைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். நம்ம வண்டியாக இருக்காடி தாங்குது. இந்த டூரிங் வண்டியெல்லாம் போனோம்னா அவ்வளோதான். இப்போ கட்டா முட்டை நடிச்சு அளவு லூஸ் ஆகிடும் எல்லாமே. லைன் ஃபார்ம் பண்ணிடுவோமா? ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? அருமையான கிளைமேட்டில் அருமையான நண்பர்களுடன் அப்படியே அனுபவித்து ஓட்டிக்கொண்டு முன்னால் போகிற நம்ம லீடு ஒரே சீராக ஓட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நான் 4ஆவதாக போனேன்னா ஒரே மாதிரி போகிறோம். பின்னால் அவங்க எப்படியாவது வந்துடுறாங்க. நான் கடைசியாக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக வந்தேன். ஒரு வழியிலெல்லாம் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் திரும்பி அவங்களையெல்லாம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு நேராக என்னுடைய ஃபார்முக்கு வந்துட்டேன். இப்போ இந்த 4 பேர் கரெக்டாக போகிறாங்க பாருங்கள். இந்த நாய் இதெல்லாம் வந்து ஆபத்தான சமாச்சாரம். இது என்ன பண்ணுவீங்க இதை? ஏய் போடா ஓரமா, ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க? இது மாதிரி ஓடி தான் ஒரு கோயம்புத்தூர், அவர் அங்கேருந்து வந்த RR5 ஏதோ ஒரு நம்பர் சொன்னார், வண்டி நம்பர் எமக்கா. அது விழுந்து நாய் குறுக்கு வந்து விழுந்து எல்லாம் வண்டிக்கு தடி. அவருக்கு தப்பிச்சிட்டார், அதனால் பிரச்சனை இல்லை.
வண்டி ஒரு சைடு பூரா அப்படியே சரைச்சிக்கிட்டு போயிடுச்சு, எல்லாம் மண் சேறு எல்லாம். ஓகே, இதுக்கு மேலே எடுத்தால் டேட்டா தீர்ந்து போகும், அதனால் ஆஃப் பண்ணிடுவோம். இன்றைக்கி 2024 June 7 மார்னிங் எந்திரிச்சு. இப்போ டைம் என்னங்க? இப்போ டைம் என்ன? ஒரு 7 இருக்கும். அப்படியே இப்போது எழுந்து வெளியே வந்து எங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்து இந்த மார்னிங் வைப்பை பாருங்கள். இது அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்க போகிறோம். அதையும் பார்த்து ரசியுங்கள். இப்போ பாருங்கள், இப்படி வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் பனிமூட்டத்தோடு பார்த்துருக்கலாம். ஓகே, சரி, நாளைக்கு ஏதாவது இது எடுக்கும். பைக்ஸ் எல்லாம் இதை நிறுத்தியிருக்கீங்க. இன்னும் மேலே கொஞ்சம் அந்த பக்கமெல்லாம் நிறுத்தியிருக்கிறோம். நம்ம வண்டி எல்லாமே அந்த பக்கம் நிற்கிது பாருங்கள். அங்கே ஒரு வண்டி, அங்கே ஒரு புது எக்ஸ்பிரஸ் வந்துருக்குது. அங்கே BMW அங்கே நிற்கிது, பெட்டி மாட்டி இருக்கு பாருங்கள், அதுதான். அங்கே பாருங்க, நம்ம ப்ரோ கீழே போயிட்டாரு. இதெல்லாம் சைடு கார்டன். சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் அமைஞ்சிருக்கிற இடம் சூப்பராக இருக்குது. இங்கே கொஞ்சம் சூப்பர் பைக்ஸ் எல்லாம் நிற்கிது. இதை பாருங்கள், எல்லாம் பெங்களூரு, சென்னையிட்டருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கேயும் போய் எல்லாம் வீடியோ எடுப்போம். மாட்டிக்கிச்சா உங்களுக்கு? விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுங்க. அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டுருமா உங்களை? நானாத்தான் போய் மாட்டிக்கிட்டேன்னா, ஏய் இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காது. நான் ஒன்று எதாவது பண்ணணுண்ணா. கொல்லிமலையில் இது மாதிரி பூ செடி எதாவது பார்த்தோம் இல்லையா, பூச்செடியை, அது இங்கேயும் பூத்து இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஊதா 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 பூ அப்படின்னு பாடுற மாதிரி இருக்குது. ஸ்விம்மிங் பூல் போகிற வழி வாங்க. ஸ்விம்மிங் பூல் போய் அங்கே போய் குளிக்க போகிறோம். வாங்க போவோம். இங்கே மேலே ஒரு கேங்கு பூல் மேலே ட்ரோன் விட்டுட்ருக்காங்க ஜாலியாக. ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க ஸ்விம்மிங் பூலில். இங்கே இதெல்லாம் காட்டுங்க. இது போட்டிருக்கு, இது யாருமே எதுவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஃபாலோ பண்ண முடியாது, அவங்க டைமுக்கு தான் வந்து குளிக்க முடியும். டைவ் மட்டும் அடிக்க முடியாது, ஏன்னா டெப்த்து கம்மி. ஆமாம், குளிக்க ஆரம்பிக்கலையா யாரும்? நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு குட்டி ஹெலிகேம் பறந்துட்டு இருக்குது. நம்ம இஷ்டம் தாங்க, வாங்க. நம்ம இன்க்ளூடு தானே பேக்கேஜில் இன்க்ளூடு தானேங்க. ஆஹா,